எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டுமென்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன். இப்போது நாம் செய்த பாவங்களுக்கு மனம் வருந்தியவர்களாக உத்தம மனஸ்தாப ஜெபத்தை சொல்வோம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்திருப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். சிலுவை பாதை முன்னுரை. சிலுவை பாதை கடந்த கால கதை அல்ல, நிகழ்காலத்தின் நிஜம். இது முடிந்து போன முகவுரை அல்ல, தொடர்கின்ற தொன்மை. நாம் நினைத்து பார்க்கின்ற நிகழ்ச்சி அல்ல, நம்மை அசைத்து பார்க்கின்ற அகவல். இது தவ காலத்திற்கான இணைப்பல்ல, நம்மை தரப்படுத்துகின்ற பிணைப்பு. இது நமது ஒருத்தலுக்கான ஒன்றிப்பு மட்டுமல்ல, நம்மை உயர்த்துகின்ற படிப்பு. இது நாம் போகின்ற பாதையல்ல, நம்மிடம் பேசுகின்ற பாதை. இந்த பாதை பேசுவதை நாம் கேட்போம், அதன் பாடத்தை நாம் பயில்வோம். வாருங்கள். முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. தீமைகளை அழித்து நன்மைகளை நான் விதைத்தேன், பாவிகளை மன்னித்து நோய்களை நான் குணமாக்கினேன். முடமாகி கிடந்த மனங்களையெல்லாம் திடமாக்க நான் முயன்றேன். பரிகாசத்தனங்களை நான் பழித்தேன். இறை நம்பிக்கையையும் பிற சிநேகத்தையும் எல்லாரிலும் வளர்க்க துடித்தேன். நன்மை பெருகுவதை, நான் செய்ததை, போதித்ததை விரும்பாத கூட்டம் என்னை கொல்ல துணிந்தது. கோஷங்கள் எழுப்பியும் பல நாடகங்கள் நடத்தியும் கோர தீர்ப்பை எனக்கு கொடையாக்கியுள்ளது. பிள்ளைகளே,
அதிகார பலம் கொண்டோரையும் என் மீது பகை கொண்டோரையும் அக்கிரமிகள் அநீதர்கள் என்று கூறி நீங்கள் அமைதியுறாதீர்கள். நீங்கள் நன்மைகளை நலிவுறுத்தினால், உண்மைகளை ஊனமாக்கினால், உங்களுக்கு அடுத்திருப்போர் பற்றி நீங்கள் அவதூறு பேசினால், நீங்கள் செய்வதும் இதுதானே. அடுத்தவர் மனதினை உங்கள் சொல்லால் செயலால் புண்படுத்தினால், நீங்கள் செய்வதும் இதுதானே. உங்களையே நீங்கள் ஆய்வு செய்யுங்கள், உங்களிடையே நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். இரண்டாம் நிலை. இயேசுவின் மேல் சிலுவை சுமத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. விதையாக விழுந்து செடியாக வளர்ந்து மரமாக உயர்ந்து மண்ணில் நான் நின்றேன். ஒரு நாள் ஒரு கோடாரியின் கூர்மனை எனக்குள் பாய்ந்து பாய்ந்து என்னை அது வீழ்த்தவே நான் பரிதாபத்துக்குரியவனாக சாய்ந்தேன். பின்பு காய்ந்து கொண்டிருந்த என்னை ஒரு தச்சர் செதுக்கிய போது நான் எவ்வடிவம் பெறுவேன், எதற்கு நான் உதவப் போகிறேன் என்று நான் அறியவில்லை. சிலைக்கா சிதைக்கா, பலருக்கு பயன்படவா சிலருக்கு பயன்படவா என்றெல்லாம் என்னை நானே கேட்டுக்கொண்டேன். இறுதியாக சிலுவை ஆக்கப்படவே நான் வருத்தப்பட ஆரம்பித்தேன். கொடூரமான குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்படும் சிலுவை சாவுக்கு பயன்பட போவதை நான் நினைத்து வருந்தினேன். என் வாழ்வின் வரலாறு சாபத்துக்கு உரியதாக சரிந்து விட்டதாகவே நான் நினைத்தேன். ஆனால் இறைமகன் இயேசு சுமக்கும் சிலுவையாக நான் இப்போது ஆகிவிட்டேன். அவரது தோளில் நான் சுமத்தப்படுகிறேன். புனிதமிக்கவர் சுமக்கும் புண்ணியம் எனக்கு கிடைத்தாலும் நான் அவருக்கு சுமையாவது எனக்கு வருத்தமே. அவரது தோள்களை புண்ணாக்கப் போவதும் அவரது உடலை வருத்தப் போவதும் எனக்கு காயமே. இயேசுவுக்கு சுமையாகாமல் அவரை வருத்தத்தில் ஆழ்த்தாமல் வாழ்ந்திட நீங்கள் உறுதி கொள்ளுங்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே.
விண்ணுலகிற்குரிய வேந்தர் மண்ணுலகிற்கு வந்து மரியின் மைந்தனாக மலர் பாதங்களை என்னில் அவர் பதித்த போது நான் எண்ணிலா இன்பம் பெற்றேன். அவர் மன்னகத்துக்கு உரியோரை மீட்க அல்லும் பகலும் அயராது பயணித்த போது அந்த புனித பாதங்களை நான் பூவாக சுமந்தேன். மனிதத்தை காக்க வந்த அந்த மாபரனை என் மார்பினே எல்லா காலத்துக்கும் சுமக்க வேண்டும் என்று பிரார்த்தனை நான் செய்தேன். உண்மையின் தீபமாகிய அவரது ஒளி உலகில் ஒளிந்து கொண்டே இருக்க வேண்டும். மனிதரில் நன்மைகள் பெருகி அவர்கள் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்றும் நான் வேண்டினேன். ஆனால் அந்த நல்லவரை நயவஞ்சகர்கள் சிலுவை சாவுக்கு கையளித்ததைக் கண்டு நான் துயரத்தில் துவழ்கிறேன். சிலுவையை அவர் மீது சுமத்தி அவரை சித்திரவதைப்படுத்துவதைக் கண்டு நான் கலங்குகிறேன். சிலுவையின் பாரத்தாலும் சேவகர்களின் கசையடியாலும் துவண்டு வேகின்ற அவரை குழந்தையை மடிமீது போட்டு தாளாட்டும் அன்னை போன்று மடி தாங்கத்தான் நான் நினைக்கிறேன். ஆனால் உலகோரை மீட்க அவர் சிலுவையில் உயர்த்தப்பட வேண்டும் என்று அவர் எழுகிறார். வீழ்ந்தாலும் எழ வேண்டும், என்ன நேர்ந்தாலும் இலக்கை எட்டிட வேண்டும் என்று அவர் போதிக்கிறார். சோதனை அலைகளை சாதனைகளாக மாற்றும் சக்திக்காக நீங்கள் நாள்தோறும் வேண்டுங்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. வானக தூதரின் வார்த்தைகள் வாக்கு மனுருவாகி என் வயிற்றில் வளரும் குழந்தை பெரியவராக இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றெல்லாம் உரைத்தனர். ஆனால் என் மகனை கருவில் நான் சுமந்தது முதல் என் கண்களில் நான் இப்போது பார்க்கும் வரை என் கருத்தில் ஓடிய துயரங்கள் எண்ணற்றவை. என் நெஞ்சை நெருக்கிய கேள்விகள், என் உள்ளம் குத்திய வியாகுலங்கள் பல உண்டு என்பதை நீங்கள் அறிவீர்கள். கொடூரமான குற்றங்களை புரிந்த குற்றவாளி போன்று இவர் மீது சிலுவையை சுமத்தி சிலுவை சாவுக்கு அவரை கொண்டு செல்வது தாங்கவியலா துயரத்தை என் தலைக்குள் இறக்குகிறது. அவர் மீது விழுகின்ற அடி ஒவ்வொன்றும் அடியேனின் இதயத்தை பிளக்கின்றது. என் கண்கள் கண்ணீரில் மிதக்கின்றன. இருப்பினும் இறை தந்தையின் திருவுளப்படி நடப்பதை என் சிந்தையில் நான் ஏற்றுக்கொள்வதே சரியென்று அமைதி காக்கிறேன். என் விழிகள் வழி என் மகனுக்கு விடை தருகின்றேன். அன்பு பிள்ளைகளே, இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் இனிதே வளர்வதே இறைவனின் சித்தம் நிறைவேற்றல் என்பதை அறிந்து நீங்கள் வாழ்ந்திடுங்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன.
ஆமென். மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா, கல்வாரி நோக்கி கால்களை பதித்து கருணை தேவனை பின்தொடர. மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. ஐந்தாம் நிலை. இயேசுவின் சிலுவையை சீமோன் சுமக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. மண்ணகத்தோரின் மனக்காயங்களுக்கு மருந்திட, பாவத்தில் புரள்பவர்களை தூய்மையாக்க, அருள் தரும் அன்பு அமுதமான நற்செய்தியை வழங்கிட வந்தவர் இயேசு. அவர் மீது சிலுவையை சுமத்தி அவரை சிதைப்பதை பார்த்து பதைத்தது என் நெஞ்சம். அவர்களின் வதைத்தலால் சோர்ந்து சுணங்கி மயங்கி நடப்பவரின் சுமைகளை பகிர்ந்திட நான் நினைத்தேன். ஆனால் படை வீரர்களின் தோற்றமும் தொனியும் அவர்களின் ஆட்டமும் ஆர்ப்பரித்தலும் என்னை அரட்டவும் மிரட்டவும் செய்தன. அமைதியாகவும் அச்சத்தோடும் அவருக்காக வருந்தி நான் நிற்கிறேன். நான் நினைத்தது நிறைவேறுகிறது. இயேசுவின் பார சிலுவையை சுமக்க அவருக்கு உதவ நான் அழைக்கப்பட்டதும் மிகுந்த மகிழ்ச்சி பெற்றவனாக அவரை பணிந்து அவருக்கு உதவுகிறேன். இதனால் அவருக்கு தோள் கொடுத்த தோழராகி தொன்று தொட்டு பேசப்படுகின்ற அவரது தொண்டன் ஆகிறேன் நான். அயலாரின் துன்பம் துடைப்பது ஆண்டவருக்கே செய்யும் தொண்டு என்பதை மறவாது நீங்களும் அவ்வாறு செய்தால் இயேசுவுக்கு தோள் கொடுக்கும் தொண்டர்கள் ஆவீர்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா, கல்வாரி நோக்கி கால்களை பதித்து கருணை தேவனை பின்தொடர. மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. ஆறாம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. பெண்ணாக பிறந்திடல் பெரும் பாவம் போன்ற பிதற்றலை விதைத்திருந்து யூத சமுதாயம் பெண்களின் இருத்தலும் இயக்கமும் அறியப்படக்கூடாதவை என்று அவர்களை அடக்கி வைத்திருந்தது. ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதி என்று பிரித்து வைத்திருந்தது. இந்த பேதம் நீக்குபவராக, பெண்களை மதிப்பவராக, பெண்மையின் மாண்பு காப்பவராக இயேசு செயல்பட்டார். இதனால் அவரை என் உள்ளத்தின் உச்சியில், என் எண்ணத்தின் மத்தியில் வைத்து காத்து வந்தேன். ஆனால் இயேசுவின் வார்த்தைகளும் வாழ்க்கை முறையும் தங்களது மதத்திற்கும் மரபுக்கும் எதிரானவை என்று நினைத்தது ஒரு கூட்டம். அவர் சமூக அமைதிக்கும் அரசியலுக்கும் புறம்பானவர், எதிரானவர் என்று அவர் மீது பழி சுமத்தியது அக்கூட்டம். இதனால் அவரை சிலுவை சாவுக்கு பலியாக்கியது. இப்போது பார சிலுவையோடும் படை வீரர்களின் பலவிதமான துன்புறுத்துதலோடும் அவரை பார்க்கும்போது என் நெஞ்சுக்குள்
நெருப்பு எரிகிறது. ஒளிமயமான அவரது திருமுகத்தில் வேதனையும் வியர்வையும் காயமும் தூசி கவசமும் காணும்போது துயரம் என்னை துரத்துகிறது. தயக்கமின்றி தடைகளை களைந்து நான் அவரது திருமுகம் துடைக்கிறேன். தடைகளை உடைத்து பெண்களுக்கான விடுதலை விடை கொடுத்ததற்காக எனக்கு கொடையாக கிடைக்கிறது அவரது திருமுக பிம்பம். பிறரின் துயர்துடைக்க முனைகின்ற போது இயேசு தருகின்ற கொடைகள் ஏராளம் என்பதை புரிந்து கொள்ள உங்களையும் அழைக்கிறேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா, கல்வாரி நோக்கி கால்களை பதித்து கருணை தேவனை பின்தொடர. மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. நம்பிக்கை கொள்பவர்களுக்கு நல்வாழ்வு வழங்க உண்மையின் ஒளியேற்றி உலகோருக்கு மீட்பளிக்க அன்பை விதைத்து ஆன்மாக்களை இறை தந்தைக்காக அறுவடை செய்ய நான் வந்தேன். என்னையே நான் தந்தேன். ஒடுக்கப்பட்டோர் உயரவும் நலிவுற்றோர் தேரவும் விலக்கப்பட்டோர் சேரவும் விடுதலை செய்தியை நான் முழக்கமிட்டேன். அன்பையும் இரக்கத்தையும் அகிலத்தவர்கள் ஏற்கவும் வாழ்ந்திடவும் நான் பாடங்கள் தந்தேன். உவமைகள் வழியாக உரக்க எடுத்துச் சொன்னேன். சப்தற்ற சம்பிரதாயங்களையும் சாரமற்ற சடங்கு முறைகளையும் ஈரமற்ற செயல்களையும் நான் எதிர்த்தேன். ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை என்று நான் எடுத்து உரைத்தேன். ஆனால் உண்மையை வெறுத்தவர்கள் அதன் ஒளியை அழைக்க நினைத்தனர். இருளை விரும்பி என்னை அழிக்க என்மேல் சிலுவையை ஏற்றினார்கள். எனக்கு அழிவு என்று அவர்கள் நினைப்பதே மாந்தருக்கான வழி என்றும் வாழ்வு என்றும் அவர்கள் அறிந்திடவில்லை. பிள்ளைகளே, நீங்கள் வாழ்வில் சந்திக்கும் துன்பங்கள், துயரங்கள், சிலுவைகள் உங்களுக்கான முடிவல்ல. அவற்றை விடிவாக்க நான் இருக்கின்றேன் என்பதை மறவாதீர்கள். நம்பிக்கை ஒளிகொண்டு உயருங்கள். உள்ளமுடையாது நடைபோடுங்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா, கல்வாரி நோக்கி கால்களை பதித்து கருணை தேவனை பின்தொடர. மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே.
மனிதரின் மன்னக வாழ்வு மறையக்கூடியது, பிரிவில் முடியக்கூடியது என்பது நாங்கள் அறிந்ததே. எங்களை நெஞ்சில் சுமந்தோறும் நாங்கள் சுமந்தோறும் எங்களை விட்டு மறைந்த போதும் எங்களை விட்டு பிரிந்த போதும் நாங்கள் அழுதிருக்கிறோம். நாங்கள் அறிந்தோருக்காகவும் அறியாதோருக்காகவும் கூட அழுதிருக்கிறோம். ஆனால் அன்பின் ஒளியாக எங்களை ஆதரித்த கரமாக, எங்களின் உள்ளத்தை ஊடுருவிய சுடராக, எங்களுக்கு நிலை வாழ்வளிக்கும் மதியாக திகழ்ந்த இயேசுவின் சிலுவை பாடுகளை எங்கள் கண்களால் காண இயலவில்லை. எங்கள் கருத்தில் அதனை தாங்க முடியவில்லை. தாங்கவியலா பாரத்தை அவர் சுமக்கும் போது உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் நீங்கள் அழுங்கள் என்கிறார் இயேசு. அவருக்காக மாரடித்து புலம்ப வேண்டாம், மறுக வேண்டாம் என்கிறார் அவர். அவரது அன்பின் ஆழத்தையும் அவரது நெஞ்சின் கருணையும் என்னென்று கூறுவது? எங்களது வாழ்வையும் எங்களுக்கான மீட்பையும் தனது தாங்க முடியா துயரின் போதும் ஏக்கத்தோடு வெளிப்படுத்தும் இவரை எப்படி மறப்பது? பிள்ளைகளின் வளர்ச்சிக்காகவும் உயர்வுக்காகவும் வாடுகின்ற பெற்றோரே, அவர்களின் ஆன்மீக வாழ்வுக்கு அறநெறி ஒழுக்கத்திற்கும் குறையாத அக்கறை கொடுக்க மறவாதீர்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா, கல்வாரி நோக்கி கால்களை பதித்து கருணை தேவனை பின்தொடர. மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. குற்றவாளிகள் கொலை செய்யப்படும் கொலைக்களமாக நான் இருந்ததால், எருசலேம் நகருக்கு அருகாமையில் இருந்தாலும் மக்களின் இதயத்திலிருந்து அகன்றே நான் இருந்தேன். நகருக்கு வெளியே இருந்தாலும் மக்களின் கண்களுக்கு துயர்தரும் குன்றாகவே நான் நின்றேன். மக்கள் என்னை வெறுப்புடனே பார்த்தார்கள். குற்றவாளிகளை கொலை செய்யும் குன்றாக என்னை மாற்றிவிட்டு என்னையே குற்றவாளியாக்கி பார்த்தது எவ்வகையில் நியாயமானது? அவர்கள் கொன்று குவித்தவர்களின் மண்டை ஓடுகளை நான் சுமந்து நின்றதால் என்னை மண்டை ஓட்டு இடம் என்று பெயரிட்டு அழைத்தது எப்படி சரியாகும்? பாவத்திற்குரிய பரிதாபத்திற்குரிய இடமாக நான் பார்க்கப்பட்டது எனக்கு வேதனையாகவே இருந்து வந்தது. என் வேதனை நீங்கி எனக்கு விமோசனம் தந்திட நாதன் இயேசு சிலுவையோடு வருவது எனக்கு ஆறுதல் தருகிறது. ஆனாலும் பாவிகள் குரூபிகள் பலியாகும் இவ்விடத்தில் பரிசுத்தரின் பாதங்கள் பட்டதும் நான் ஆடித்தான் போகிறேன். சுபையினால் சோர்ந்து அவர் வீழ்ந்திடவே அவரை தாங்கி நான் மகிழ்கிறேன். உலகோருக்காக தன் உயிரை ஈந்திட அவர் உறுதியுடன் நடக்கவே எனது சாபம் நீங்கி சரித்திரம் நான் ஆகிறேன். நான் கல்வாரி மலை என்றாகி எல்லா காலத்துக்கும் காவியமாகிறேன். இயேசுவை இதயத்தில் தாங்கி வாழ்ந்தால் நிலைவாழ்வு நிஜமாகும் என்பதை மறவாது நீங்கள் மனத்தில் பதித்து வாழ்ந்திட வேண்டும் என்று மன்றாடி நிற்கிறேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென்.
நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. ஆதி பெற்றோர் ஆண்டவரின் கட்டளையை அவமதித்ததால் அவர் தந்த மாட்சியின் ஆடை மங்கி நின்றன. இதனால் தங்களுக்கென்று ஆடைகளை செய்து தங்களையே அலங்கரிக்க ஆரம்பித்தனர். அது காலப்போக்கில் ஆள் பாதி ஆடை பாதி என்ற ஜோதிடம் சொன்னது. உடுத்தும் உடை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று பிரித்து பார்க்கும் பேதத்தை வளர்த்தது. மனிதருக்கு அங்கீகாரமும் சமூக அந்தஸ்தும் வழங்கும் பாத்திரம் அது ஏற்றது. ஆடையை பறிப்பது, அவமானப்படுத்துவது, சமூக அங்கீகாரத்தை எடுப்பது என்ற நிந்தனை தோன்றிற்று. ஆடை இல்லாதவன் அரை மனிதன் என்ற சாதகம் வந்தது. இயேசுவுக்கான ஆடையாக, அவர் அன்பு தாயின் திருக்கரங்களால் நெய்யப்பட்ட ஆடையாக நான் இருந்தது எனக்கு பெருமையும் பேரும் தந்தது. ஆனால் இப்போது படை வீரர்களின் பட்டாளம் என்னை அவரிடமிருந்து உரித்து எடுக்கிறது. அவரது இரத்தத்திலும் வியர்வையிலும் நனைந்திருக்கின்ற என்னை நாரை உரிப்பது போன்று எடுக்கிறது. அவருக்கு வலி உண்டாக்கவும் அவரை இழிவுபடுத்தவும் இவ்வாறு செய்கின்றார்கள். மீட்பு நாடையை உடுத்தி உலகோரை இறை தந்தையிடம் சேர்க்க வந்தவருக்கு இவர்கள் தரும் நிந்தைகள் நீர்த்து போகக்கூடியவை என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அவரது பிள்ளைகளாகிய நீங்கள் அவரை மனத்தில் ஏற்று அவர் தந்த மீட்பு நாடையை மினுங்கச் செய்ய வேண்டும் என்பதை மறவாதீர்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா, கல்வாரி நோக்கி கால்களை பதித்து கருணை தேவனை பின்தொடர. மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. ஆணிகளாக செய்யப்பட்ட நாங்கள் சுவர்களுக்குள் ஊடுருவியும் மரங்களுக்குள் மறைந்தும் மனிதருக்கு பயன்படுவோம் என்று நினைத்திருந்தோம். ஆனால் நாங்கள் மனிதர்களின் உடலுக்குள் அடித்து இறக்கப்படுவோம் என்று ஒரு நாளும் நினைக்கவில்லை. அதிலும் பாவிகளை பண்படுத்த, தீய ஆவிகளை அழித்து ஒழிக்க, முடமாக்கும் சடங்குகளை முறித்து போட, திடமாக்கும் நற்செய்தியை பறைசாற்ற வந்த இயேசுவின் உடலை காயமாக்கும் கடுந்துயர் எங்களுக்கு கிடைத்தது ஏன்? ஓடி ஓடி ஊருக்கெல்லாம் நன்மைகள் செய்தவரின் கால்களை துளைக்கும் ஊனம் வந்தது ஏன்? உடைந்த உள்ளத்தோடும் உருக்குலைந்த உடல்களோடும் திரிந்த மனிதர்களை தேற்றியவர் அவர். பல்லாண்டு காலமாக பாவிகள் என்ற சாபம் சுமந்தவர்களை குணமாக்கிய கரங்களை காயமாக்கும் சாபம் எங்களுக்கு வந்தது ஏன்? இந்த கேள்விகளோடு தான் கிறிஸ்துவின் உடலை தாங்கும் ஆணிகளாகிய நாங்கள் அடிக்கப்படுகிறோம். ஆணிகளாகிய எங்களை கொண்டு ஆண்டவராம் கிறிஸ்துவை சிலுவையில் அறைகின்ற பாதகர்களை ஆத்திரத்தோடு பார்ப்பவர்களே, உங்களது அனுதின பாவங்களும் அவரை அப்படித்தான் செய்கின்றன என்பதை அறிந்து தெரிந்திடுவீர். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி,
எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா, கல்வாரி நோக்கி கால்களை பதித்து கருணை தேவனை பின்தொடர. மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் மரிக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. அன்பு பிள்ளைகளே, மண்ணுலகத்தோரை அவரது மக்கள் ஆக்குவதற்காக நான் மனு உருவாக்கி வையகம் வந்தேன். நான் இப்போது விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையில் இந்த சிலுவையில் தொங்குவது ஏன்? அருளையும் ஆசீரையும் அள்ளி கொடுத்த என் கைகளுக்கு ஏன் ஆணிகள்? மனிதரை நல்வழிப்படுத்த மீட்பளிக்கும் நற்செய்தியை அவர்களுக்கு கொடுக்க காடு மேடு பாராது நடந்த என் கால்களில் ஏன் ஆணி? அன்பை விதைத்த எனக்கு ஏன் இந்த அவமான பரிசு? நீதியை நிலைநாட்ட துடித்த எனக்கு ஏன் இந்த முள்முடி? கோதுமை மணி மண்ணில் வீழ்ந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் என்பதை நீங்கள் கேட்டதில்லையா? வாடி நின்றோரை தேற்றவும், வலிமை இழந்து நோயினால் தவித்தோரை குணமாக்கவும், பாவத்தில் வீழ்ந்தோரை மன்னித்து திரித்து மீட்கவுமே நான் மண்ணிற்கு வந்தேன். மண்ணில் வாழ்வோரையும் வீழ்ந்தோரையும் மண்ணிற்கு வருவோரையும் என்பால் ஈர்த்துக்கொள்ள, தந்தை அவர்களை தனது பிள்ளைகளாக சேர்த்துக்கொள்ள நான் மண்ணில் இருந்து உயர்த்தப்பட வேண்டியிருந்தது. மன்னோரின் பாவங்களுக்காக நான் கழுவாயாக வேண்டியிருந்தது. ஆகவே நான் என்னையே ஈந்தேன், நானாகவே என்னை தந்தேன். ஆகவே பாடுகள் என்மேல் சுமத்தப்பட்டவை என்பதை விட நானே தேர்ந்து கொண்டவை என்பதே சரியானது. பிள்ளைகளே, என் பாடுகளுக்காக நீங்கள் பரிதாபப்படுவதை விட்டுவிடுங்கள். உங்கள் பாவத்திற்காகவும் அவற்றின் ஆபத்திற்காகவும் பரிதாபப்படுங்கள். உங்கள் அர்ச்சிப்புக்காக நீங்கள் பாடுபடுங்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா, கல்வாரி நோக்கி கால்களை பதித்து கருணை தேவனை பின்தொடர. மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. 13ஆம் நிலை. இயேசு தன் தாயின் மடியில் கிடத்தப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. அருள்மிகு பெற்றவர் நான். ஆண்டவரின் திருமகனை என் கருவில் தாங்குவேன் என்று எல்லாமல்ல ஆண்டவரின் தூதர் வாக்குரைத்தார். பெண்களுக்குள் பேறு பெற்றவர் என்று என் மீது பேரன்பு கொண்டு பாசமிகு தாய் போன்று இருந்த எலிசபெத்தும் என்னை வாழ்த்தினார். ஆனால் என் அன்பு மகன் இயேசுவை நான் கருவில் தாங்கியது முதல் இப்போது மடியில் தாங்கும் வரை நான் அடைந்த வியாகுலங்கள் பல.
நான் பெற்றெடுக்கும் திருமகன் இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருப்பார் என்று சிமியோன் உரைத்தது முதல் என் உள்ளத்தை ஊடுருவி பாய்ந்த வாள்கள் பல. என் கண்கள் குளமாகி என் கருத்து உடைந்து நெஞ்சில் நெருப்பு பற்றி நின்ற நேரங்கள் பல. அவரை நிந்தைகள் செய்தபோது நான் நெஞ்சுடைந்து நின்றேன். படை வீரர்களின் பரிகாசத்தோடும் சாட்டை அடிகளின் சத்தத்தோடும் சிலுவையை அவர் சுமந்து வர கண்டு நான் சுக்கு நூறாக்கி போனேன். சிலுவையில் அவர் தொங்கி துடிக்கும் போது என் உயிரை பிரிந்து போகின்ற வலியை நான் பெற்றேன். இப்போது செத்த பிணமாக சிதைந்த உடலாக என் மகனை என் மடியில் போட்டு அழுகிறேன். உயிரை இழந்த மகனின் உடலை தாங்கும் இவ்வேதனை கடலை விட பெரியது. தலையில் மலையை சுமப்பது போன்ற வலி அது. கண்ணீருக்குள் மிதக்கும் என் கண்கள் கதகத என்று இருக்கும் நெருப்புக்குள் இருப்பது போன்று உணர்கிறேன். இரத்தத்தில் மிதக்கும் என் இதயம் இப்போது அமிலத்திற்குள் அமிழ்ந்து கிடப்பது போன்று உள்ளது. எனக்குள் ஆறுதல் கூறிட ஆசிக்கும் பிள்ளைகளே, உங்கள் வாழ்வு வெறுப்பிலும் பகையிலும் வீழ்ந்து கிடக்கும் போதெல்லாம் எனக்கு இப்படிப்பட்ட வேதனையே தருகின்றீர்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறைந்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா, கல்வாரி நோக்கி கால்களை பதித்து கருணை தேவனை பின்தொடர. மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. சீர்மிகு வாழ்வு வாழ்ந்தவராயினும் சில்லறை வாழ்வு வாழ்ந்தவராயினும் கல்லறையிலே முடிகிறது அவர்கள் வாழ்வு. நல்லதொரு வாழ்வு வாழ்ந்தவர்களை சுமக்கும் நாங்கள் மகத்துவமும் மரியாதையும் சுமக்கின்றோம். எங்களுக்குள் இடப்பட்டவர்கள் கேடு கெட்டவர்களாக கெடுதல் செய்பவர்களாக வாழ்ந்திருந்தால் பழிப்புக்கும் இழிவுக்கும் நாங்கள் பாத்திரவன்களாக்கப்படுகிறோம். இயேசுவின் திருவுடலை சுமக்கும் பேறு பெற்றதால் நான் பாக்கியம் பெற்றேன் என்று பகிர்ந்திடலாம். இறையும் மனிதமும் இணைந்திருந்த உடல் அவரது உடல். தூய்மையும் வாய்மையும் நிறைந்து நின்ற உடல் அவரது உடல். அன்பும் இரக்கமும் அளவற்ற விதத்திலே பொங்கி வழிந்தது அவரிலேதான். நீதியும் நேர்மையும் நிலைத்து நின்றது அவரிலேதான். உலகோரின் மீட்புக்கான நேயமும் காயமும் சுமந்து நின்றது அவரது உடல்தான். ஆகவே அவரை எனக்குள் சுமப்பது எல்லையில்லா இன்பம் தருகின்றது. உலக வரலாற்றிலே மூடி கிடக்கும் முகத்தையே எல்லா கல்லறைகளும் கொண்டிருக்கையில் நான் மட்டும் திறந்து கிடக்கும் திரிபு கொண்டிருந்தேன். மடித்தவர்களை சுமக்கும் கல்லறைகளாக மற்றவை இருக்கும்போது நான் மட்டும் உயிர்ப்பவர் உறங்கும் கல்லறையாக, உலகோருக்கு உயிர்ப்பளிப்பவர் உறங்கிய கல்லறையானேன். நீங்கள் பாவங்களை சுமக்காமல் பரிசுத்தத்தை சுமந்திடுங்கள். சாவை சுமக்காமல் சாகாமையை சுமந்திடுங்கள். இறப்பை சுமக்காமல் உயிர்ப்பை சுமந்திடுங்கள். இயேசுவை சுமந்திடுங்கள். இறுதியில் உங்களை சுமக்கும் கல்லறைகளும் காவியமாகும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறைந்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன்.
நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் குடும்ப கருத்துக்களுக்காகவும் உத்தரப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் ஒப்பு கொடுப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.